இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூலை 25 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் திருநாள், பூச நட்சத்திரம், கடகராசி, பிரதமை திதி. பிரதமை திதி அன்னைக்கு பொதுவாகவே நம்ம எந்த விஷயத்தை பண்ணணுமோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசனை செய்யக்கூடிய நாள், பிளான் பண்ணக்கூடிய நாள். எந்த ஒரு முக்கியமான வேள்விகள் வளர்க்கணும் அப்படின்னாலும், ஹோமம் செய்யணும் அப்படின்னாலும் இன்றைய நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இந்த ஒரு நாள், பிரதமை திதி, பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், புராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா சொந்த பந்தங்கள் நம்மளை பார்க்க வருவாங்க. யதார்த்தமாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறையா விஷயங்களில் நிதானமாக பொறுமையாக ஒரு சில விஷயங்கள் யாருமே செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள், அருமையான நாளாக இருக்கப்படுது. இரும்பு வியாபாரிகளுக்கு, தையல் கலைஞர்களுக்கு, வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் அம்மாவுடன் நல்ல ஒரு அந்யோன்யம், ஒரு அரவணைப்பு, பாசம் எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இன்றைய நாள் தைரியத்துடன் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். சூரியன், சந்திரன், புதன். அதில் புதன் வக்ரம். எந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி நடக்காமல் விட்டுட்டீங்களோ, முயற்சி செய்து தவற விட்டீங்களோ, அது எல்லாமே இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும். யாருமே புரிஞ்சிக்க முடியாத ஒன்றை இன்றைய நாள் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன், ஒரு தகவல் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான நாள். பிரயாணங்களில் மிக முக்கியமான ஒன்று இன்றைய நாள் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். தப்பே கிடையாது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் சந்தோஷங்களும் நல்ல ஒரு இணைவும் ஆனந்தமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். செயல்திறன் அபாரமாக இருக்கும். செல்வாக்கு ரொம்ப நன்னா இருக்கும். ஒரு விஷயத்தை இந்த நாள் நீங்கள் யார்கிட்டயார் சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, குடும்பத்தில் இந்த சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த நாள் பேசும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு மரியாதை இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆழம் என்னன்னு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. வரவேண்டிய பாக்கிகள், வரவேண்டிய காசு இதெல்லாம் இந்த நாள் வரும். கண்டிப்பாக அம்மாவின் மூலியமாக, சொந்தக்காரங்க மூலியமாக இந்த நாள் ஏதோ ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் கிளாஸாக இருக்குது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே ஒரு சின்ன சின்ன தடைகளுடன் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். தடை இல்லாமல் வாழ்க்கையே இல்லாமல், போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இருக்காது. எப்படியேப்பட்ட மகானாக இருந்தாலும் அவர்களுக்கும் போராட்டம் இருக்கும். அப்போ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்கும், சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிக்கக்கூடிய தைரியம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேற ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரலாம். ஒரு சில பேருக்கு லைட்டாக உடல்நிலைகள் பாதிப்பு வந்தி போகக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு தாயாருக்காக இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவிற்காக ஏதாவது ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஆக மொத்தம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள்: செலவு, பிரயாணம், நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு. இது 3மே இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிங்க, மற்ற எல்லாமே நல்லா இருக்கும் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுடைய தொடர்பு, நல்ல அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், அவங்கள பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்க மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ராஜ தந்திரியாக இருப்பீர்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை மற்றவங்க மூலியமாக நிறைவேற்றி கொள்வது. அது இன்றைய நாள் ரொம்ப நல்லா செட் ஆகும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், ஒரு சின்ன சலுகையாக கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு பாஸ்கெட் இருக்கக்கூடிய தலைவலி, பிரச்சனை, டென்ஷன் இதெல்லாம் காணாமல் போயிடும். நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து டீசெண்டாக பேசி எல்லா விஷயத்தையும் முடித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மளிகை சாமான் கடை வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வேலைகள் எல்லாமே இழுபறியாக இருக்கும், ஆனால் நடந்து முடிஞ்சிடும். ஒரு சில விஷயங்கள் இழுத்தாலும் லேட்டாக நடந்தாலும் தப்பு கிடையாது, நல்லபடியாக முடியும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ரீஒர்க்குன்னு சொல்லுவோம். செஞ்ச விஷயத்த தப்பாகி மறுபடியும் செய்கிறது. நம்ம சின்ன குழந்தைல ஏதாவது தப்பாக ஆன்சர் எழுதுனா என்ன பண்ணுவோம்? வீட்டில் அம்மா வந்து கிராஸ் போட்டுருவாங்க, உடனே அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுதுனேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் 2 முறை செய்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். அது தப்பு கிடையாது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னிருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் திருப்தி கம்மியாக இருக்கும், பணம் நிறையா வரும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரவிந்தநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்குது. மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். எந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த உங்களுக்கே தோணும், இப்படி தான் பண்ணணும்னு. அந்த உள்ளுணர்வுகள் நன்றாக பறிக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். நீதி நேர்மை நியாயத்தை பற்றி ரொம்ப திங்க் பண்ண மாட்டீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, அதற்கான ரிட்டர்ன்ஸ் தான் நான் பேசுவேன்னு உட்காந்துருப்பீங்க. மெயினாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், டென்ஷன் குறையக்கூடிய நாளாக இருக்க போகிறது. இன்றைய நாள் சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நற்செய்தி வேறு ஊர்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அம்மமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட அந்த பொறுமையே இருக்காது. பொறுமை இல்லாதனால ஒரு சின்ன விஷயம் லைனில் போய் நிற்கனாலும் கோவம் வரும். எந்த விஷயத்தையுமே தப்பாக புரிந்து கொள்வது. அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், ஆனால் நமக்கு புரியாது தப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம புரிதல் கம்மியாக இருக்கிறனால மற்றவங்கள வேறு மாதிரி நம்ம எடை போடுவோம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. மெயினாக மற்றவங்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கேஸு, சிலிண்டரு, ஸ்டவ் இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற ஆட்களுக்கு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு நல்லாயிருக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு, இல்லை டிவி ஏதாவது பழுதாக இருக்குது, அது சரி செய்யக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களும் தீர்க்கமான வெற்றி. சூரியன், சந்திரன், புதன் 3மே ஸ்ட்ரெயிட்டாக நேர் பார்வையில் பார்த்துட்டு இருக்கு. அமோகமான நாள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, பையன் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் விஷயங்கள். இப்போ பேங்க்குக்கு போய் ஒரு விஷயம் வாங்கணும், கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் வாங்கணும், இதை போய் இன்றைய நாள் கேட்டால் நடக்குமா? நடக்கும். லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானமும் அந்த அளவுக்கு முக்கியம். இதனால் என்னென்னா, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்த பண்ணணுனாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும். செட்டு சேர்ந்து போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறையா புரிந்து கொள்ளக்கூடிய, ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னாவே ஒரே எதிரின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் புரிந்து கொள்ளாத விஷயம் 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்திற்குரிய தசை நடக்குது சார், ஒரே நோயாக இருக்குது சார், ஒரே எதிரியாக இருக்குது சார்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. 6ஆம் இடம் வேலை செஞ்சுன்னா தனித்திறமைன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் போய் உட்காந்துருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்காந்துருக்கு. மாறி மாறி 3 கிரகங்கள் நமக்கு வெறும் எதிரி மட்டுமே கொடுக்குமானா கிடையாது. எந்த விஷயத்துலையுமே தனித்து ஜெயிக்கக்கூடிய, எல்லா விஷயத்தையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தடை இருக்கும், தடை இல்லாமல் இருக்காது. சனியுடைய நட்சத்திரம் வந்தாவே அந்த இடத்துல தலை இருக்கும். உங்கள் ராசிநாதனே சனி தான். ஆனால் நீங்கள் நின்று ஜெயிக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கடன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும்.
ஒரு சில பேர் கடனை அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். சில பேருக்கு வீடு வாங்கணும்னு கடன், இல்லையா முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி கடன். இந்த மாதிரி கடன் இன்றைய நாள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேண்டான்னு சொன்னாலும் சின்ன சின்ன விரோதங்கள், பகைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ கும்பராசிக்கு பகை இல்லைன்னு சொல்லுங்கள். இன்றைய நாள் எதையுமே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் தன்னிகரற்ற வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. கூட்டணி அமைக்காமல் இருந்தாவே ஜெயிச்சிருவீங்க. எதுவாக இருந்தாலும் தனியாக படிக்கணும், எதுவாக இருந்தாலும் தனியாக செய்யணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இந்த கன்ஃபியூஷனே இருக்காது. பெரிய ஏற்றங்களும் பொன்னான நாளாக இருக்கப்படுறது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது சூரியன், சந்திரன், புதன் வக்ரமாக. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்களும் திடீர் சந்தோஷமான செய்திகளும் வரும். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வேலை செய்யும். ஏன்னா சனி நட்சத்திரங்கிறது எதிரித்தன்மையை குறிக்கும். சூரியன் கூடவே இருக்காரு. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் பழைய நட்பு, பழைய விஷயங்களை புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசி லக்னத்தில் சனி வக்கரமாக இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோல்டன் சான்ஸ். நமக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகவே நடக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இன்றைய நாளை பற்றியும் கொஞ்சம் ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நம்பிக்கையுடன் இன்றைய நாள் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு? அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், இரண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, மனசாந்தியோடு நீங்கள் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.